வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ் வாஸ்து கன்சல்டன்ட் அண்ட் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நட்சத்திர வரிசை 27 நட்சத்திர வரிசையும் அதுக்குண்டான கடவுள்களையும் வழங்கப் போகிறேன். அதுக்குண்டான கடவுள்களை வழிபடும் போது உங்களுக்கு உண்டான தடைகளை நீக்கி வாழ்க்கையில் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கும். முடிஞ்சால் நோட் பண்ணி பயன்படுத்துங்க. ஆரம்பிக்கலாம். முதலதாக அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி குமாரர்கள் அல்லது சரஸ்வதி தேவியை வழிபடலாம். இரண்டாவது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு துர்கை அம்மனை வழிபடுவது சிறப்பான பலனை கொடுக்கும். மூன்றாவது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாலமுருகன் அல்லது அக்னி பகவான். நான்காவது ரோகிணி நட்சத்திரம். இதில் பிறந்தவங்களுக்கு பிரம்மன் வழிபாடு சிறப்பு. ஐந்தாவது மிருகசீரிதம். இதில் பிறந்தவங்களுக்கு சிவன் வழிபாடு சிறப்பு. ஆறாவது திருவாதிரை. திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு ருத்ரன் அப்படின்னா நடராஜர் வழிபாடு மிக மிக சிறப்பு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராமர் வழிபாடு மிக சிறப்பான பலனை கொடுக்கும். பூச நட்சத்திரத்துக்கு குரு பகவான் வழிபாடு, நவகிரகங்கள் ஒரு கடவுளான குரு பகவான் வழிபாடு மிக சிறப்பான பலனை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு ஆதிசேஷன் வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் வழிபாடு அல்லது ஜீவ சமாதிகள் ஏதாவது இருந்தால் அங்கே போய் வழிபடுவது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்வதி தேவி அல்லது ஆதிபராசக்தியை வழிபடுவது சிறப்பான பலனை கொடுக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் வழிபாடு மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாஸ்தா வழிபாடும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விஸ்வகர்மா வழிபாடும் சிறப்பான பலனை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வழிபாடும் அல்லது வாயு பகவான் வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முருகன் வழிபாடு சிறப்பு. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லட்சுமி தேவி வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்திரன் வழிபாடு சிறப்பு. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருண பகவான் வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விநாயகர் வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். திருவோண நட்சத்திரம் நண்பர்களுக்கு விஷ்ணு வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். அதே விதமாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யமன் வழிபாடும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குபேரன் வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காமதேனு வழிபாடு அல்லது திருப்பதிக்கு போய் வர்றது சிறப்பான பலனை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வழிபாடும் அல்லது சனிக்குண்டான பொருட்களை தானம் கொடுப்பது ரொம்ப மிக சிறப்பான பலனை கொடுக்கும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.